அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் மேலேறி படவேட்டான். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது டைப் ரைட்டிங் சீனியர் லெட்டர் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெமி அபிஷியல் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து நேர்முக கடிதம். இந்த லெட்டரை நம்ம எப்படி நம்ம டிகிரி கண்டுபிடித்து டைப் அடிக்கலான்னு விவரமாக இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அப்போதுதான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு டைப்ரைட்டிங் மிஷினில் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா லெட்டர் அடிக்கணும்னா நீங்கள் 10 to 60 இதை நீங்கள் கட்டாயம் செஞ்சாகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன் பேசின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கணக்கு போட ஆரம்பிக்கலாம். இந்த நேர்முக கடிதம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மற்றும் அது கீழே பார்த்தீங்கன்னா துறை இருக்கும். அதாவது நம்ம இங்கிலீஷில் போட்டோம்ல டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி இதில் தமிழில் துறைன்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் இது நேர்முக கடிதம் பேர். இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்தோம். நம்ம அரசு ஆணை கடிதத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 30 டிகிரி நம்ம இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சோம். அதே தான் நம்ம இது திருப்பி கண்டுபிடித்தால தமிழ்நாடு அரசுன்னு வந்தாவே நீங்கள் 30 டிகிரி போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது 2 ஸ்பேஸ் எடுப்பாருங்க. இது விவசாயத்துறைக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இங்கே போடுறோம் பாருங்கள். 60ல் 10 போனால் சாரி 60ல் நம்ம இது சென்டர் கண்டுபிடித்தால நம்ம 70 எடுத்துக்கணும். சரிங்களா? 70ல் 10 போனால் 0, 7 6 1 போனால் 6. சரிங்களா? 2ஆல் அடித்தோம்னா இதுவும் நமக்கு 30 டிகிரி தான். விவசாயத்துறை 30 டிகிரி அடிக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் விட போகிறீங்க. லெஃப்ட் சைடில் இந்த பாலகோபால் இந்திய ஆட்சி பணி இதை அடிச்சுட்டு இந்த இந்திய ஆட்சி பணி ஃபுல் ஃபார்மாக நீங்கள் அடித்தால அப்படியே அடித்தா போதும். இதுக்கு நேரில் புனித ஜெயின், அதாவது புனித ஜார்ஜ் கோட்டை. ஓகேவா? நம்ம இங்கிலீஷில் அடிச்சோம்ல செயின்ட் ஜார்ஜ் போர்ட்டுன்னு, அதே மாதிரி இது புனித ஜார்ஜ் கோட்டை. அங்கே இங்கிலீஷ் அடிப்போம், இங்கே தமிழ் அடிப்போம். அதே தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரி கண்டுபிடிக்கணும் இதுக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் இதுதான் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். எண்ணி பார்க்கலாம் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ரெண்டும் ஒரே அளவு தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம இது 60லேருந்து 16 கழிச்சோம்னா 10ல் 6 போனால் 4, 5ல் 1 போனால் 4. இது 44 டிகிரி அடிக்கணும். ஓகேங்களா? இது இந்த புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை 4 எல்லாமே 44 டிகிரி அடிக்க போகிறீங்க. இப்போ நம்ம பாலகோபால் அடிச்சிட்டோம். அதுக்கு நேரில் புனித ஜார்ஜ் கோட்டை, கீழே அரசு செயலாளர், அதுக்கு நேரில் சென்னை. ஓகேங்களா? இது சென்னை அடித்து முடித்த உடனே 2 ஸ்பேஸ் விட்டுருங்க. அடுத்தது இந்த நேர்முக கடிதம் அடிச்சுட்டு நாள் இது அடிக்கும்போது இங்கே அடிச்சுட்டு லாஸ்ட்டாக புள்ளி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்பேஸ் விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்புள்ள திரு செல்வநாதன் அவர்களுக்கு இதை அடிச்சுட்டு மறுபடியும் 2 ஸ்பேஸ் விடுங்க. ஓகேங்களா? இந்த பொருள் பார்வை இருக்குங்களா, இது வந்து பொருள் பார்வை நீங்கள் விரித்து அடிக்கணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 20 to 50 இதை நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பொருள் அடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு 2 ஸ்பேஸ் விடுங்க. அதுக்கப்புறம் பார்வை அடிச்சுட்டு இங்கே இந்த ஐஃபன் போடுவோம்ல, இங்கே நமக்கு 1 2 3 4 5 6 ஐஃபன் போடுவோம். இந்த ஐஃபனுக்கு பார்த்தோன்னா நமக்கு நேற்றே பார்த்துட்டோம் 32 டிகிரி தான் இதுவும். ஓகேங்களா? இதுக்கு தனியாக கணக்கு போடுறதால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அடிச்சுட்டு 2 ஸ்பேஸ் விட்டுருங்க. அப்புறம் பேரா அடிக்க ஆரம்பிச்சிங்க. இந்த பேரா நமக்கு ஆல்ரெடி தெரியும் 15 டிகிரியில் வச்சு அடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பேராவை முடிச்சுட்டு இந்த பேராவை முடிச்சுட்டு கடைசியில் புள்ளி வச்சுட்டு இங்கே 2 ஸ்பேஸ் விடுங்க. அதுக்கப்புறம் தங்கள் அன்புள்ள. ஓகேங்களா? இது வந்து டிகிரி கண்டுபிடிங்க. பாருங்கள், தா இங்க இல் 4 தாச்சு 5 6 7 8 9 10 11. இது 11 எழுத்து. இது பாலகோபால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எழுத்து இது வருது. அப்போ நம்ம இதுதான் வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம டிகிரி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ நமக்கு இது நமக்கு 60லேருந்து 14 கழிச்சுங்க. 14 போனால் 6, இங்கே 5ல் 1 போனால் 46 டிகிரியில் இந்த அடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 16லேருந்து 11 கழிச்சிருங்க.
3 வரும். இதை சென்டர் பண்ணுறதுக்கு 2ஆல் அடிச்சோம்னா 1.5 2. அப்போ இது 48 டிகிரியில் அன்புள்ள அடிச்சிட்டு போகிறீங்க. ஓகேங்களா? இந்த அன்புள்ள அடிச்சுட்டு 1 2 3 4 ஸ்பேஸு கேப் விட போகிறீங்க. ஓகேங்களா? அதை அடிச்சுட்டு மீ பாலகோபால் அடிச்சுட்டு இங்கே 2 ஸ்பேஸ் விட்டு பெறுநர் அடிச்சுட்டு அது கீழே இந்த அட்ரஸ் அடிச்சுட்டு புள்ளி வச்சுட்டு போகிறீங்க. புள்ளி வச்சுச்சுன்னா இந்த லெட்டர் ஃபினிஷ். ஓகேங்களா? அதாவது இது தமிழில் பார்த்தீங்கன்னா நேர்முக கடிதம், இங்கிலீஷில் டெமி அபிஷியல் லெட்டர். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு முறை அனலைஸ் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசு, அது ஆல்ரெடி நமக்கு 30 டிகிரின்னு தெரியும், அது கண்டுபிடித்தால அடுத்தது 2 ஸ்பேஸு இந்த விவசாயத்துறை, ஏதோ ஒரு துறை இருக்கும், அந்த துறைக்கு வந்து நீங்கள் டிகிரி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு பாருங்க. அப்புறம் பேர் நேமுக்கு நேரில் புனித ஜார்ஜ் கோட்டை, அப்புறம் அது கீழே சென்னை அடிச்சுட்டு 2 ஸ்பேஸு, அப்புறம் கடித எண்ணுக்கு நேரில் 4. ஓகேங்களா? அதை அடித்து 2 ஸ்பேஸ் விட்டு பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர் வரும், அன்புள்ள திரு செல்வநாதன் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி பேர் அடித்து 2 ஸ்பேஸு. பொருள் பார்வை, இதுக்கு 20 to 50 அடிக்க பாருங்க. இதை அடிச்சுட்டு 2 ஸ்பேஸ் விட்டு பார்வை அடிச்சுட்டு கடைசியில் R- கோடு போட போகிறீங்க, அது 32 டிகிரி. அப்புறம் பேரா அடிக்க போகிறீங்க. பேரா அடிச்சுட்டு கடைசியாக புல் ஸ்டாப் வச்சு 2 ஸ்பேஸ் விட்டு அப்புறம் தங்கள் அன்புள்ள பேர் இருக்கும். இதை நீங்கள் டிகிரி கண்டுபிடிச்சி அடிச்சுட்டு இந்த அன்புள்ள அடிச்சுட்டு அது கீழே 4 ஸ்பேஸ் விடுங்க, ஏன்னா சைன் போடுற இடம் அது. அதுக்கப்புறம் பேர் அடிங்க, 2 ஸ்பேஸ் விட்டுட்டு பெறுநர் திரு இந்த அட்ரஸ் அடிச்சுட்டு புல் ஸ்டாப் வச்சுட்டுன்னா இந்த லெட்டர் முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்த ஒரு லெட்டரில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.